Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது B.Ed செகண்ட் இயர் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் இருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் ஆன அசஸ்மெண்ட் ஃபார் கிரியேட்டிவ் லேர்னர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிரியேட்டிவ் லேர்னர்ஸ் கிட்ட அசஸ்மெண்ட் வைக்கிறது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது, அட் த சேம் டைம் ஒரு லேர்னரை க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்ட்ஸ் அண்ட் தென் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து ஆஸ் எ டீச்சராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது நார்மலாகவே வந்து ஹையாக இருக்கும். அதாவது அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்மளால் வந்து ப்ராப்பராக ஆன்சரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட கொஸ்டின். எதனால் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேட்குறாங்கன்னா அவங்களோட க்ரியேட்டிவ் பவர் வந்து நார்மலாக அந்த மாதிரி ஹையாக இருக்கிறதுனால தான் வந்து அதோட ரீசன். ஸோ இந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கை வந்து நம்ம ஏன் லேர்னர்ஸ் மத்தியில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மேக் ஆகிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து அதற்கான சொல்யூஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்து கூட என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. எஸ்பெஷலி அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் நியூ ஐடியாஸ் வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து ஒரு இன்னோவேட்டிவான சொல்யூஷனுமே வந்து நமக்கு கிடைக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதற்காக தான் க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இதனால் என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் நடக்கும்னா, இமேஜினேஷன் பவர் வந்து கொஞ்சம் ஹை ஆகும். தன்னோட ப்ராப்ளம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் வே ஆஃப் நியூ ஐடியாஸ் வந்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டியை எப்படி வந்து அசஸ்மெண்ட் மூலமாக நம்ம வந்து லேர்னர்ஸ் கிட்ட டெவலப்மெண்ட் பண்ணலான்னா வெரி சிம்பிள் தான். மோஸ்ட்லி வந்து இந்த குரூப் டிஸ்கஷன் பண்ணி நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ண வைக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க்குக்கு போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ரெக்யூப்மெண்ட் பண்ணுறப்போ வந்து குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு ரவுண்டுமே வந்து இருக்கும். அந்த குரூப் டிஸ்கஷன் எதுக்காக வந்து நமக்கு வைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து அந்த டாப்பிக்கை எந்த அளவுக்கு வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறோம் அண்ட் தென் க்ரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறோம், நம்மளோட ஃப்ளூயன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த குரூப் டிஸ்கஷனே வந்து ஆக்சுவலாக வைக்கிறாங்க. ஸோ அதே தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரியேட்டிவிட்டி நம்ம வந்து செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மெயின் ஃபேக்டராக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாப்பிக்கை கொடுத்து அது வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம். அண்ட் ஆல்சோ நிறைய பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ண வைக்கலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாபிக் வந்து அதை வந்து எஸ்ஏவாக மேக் பண்ண வைக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டூடெண்ட்டு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ திங்க் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அஸ் அ ரிசல்ட்டாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து காக்னிட்டிவ் ஸ்கில்லையும் தாண்டி அவங்க வந்து நிறைய ஐடியாஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது வந்து நம்ம பண்ணால் வந்து சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களோட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு கிளாஸை வந்து நம்ம கொண்டு போனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து இதுக்கான மீனிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில சப்ஹெட்டிங்ஸோடு நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து இந்த க்ரியேட்டிவ் லேர்னர்ஸை டெவலப்மெண்ட் பண்ண வைக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தட் அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் கிரியேட்டிவ் கான்டெக்ஸ்ட். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில டாஸ்க்கு கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கிற க்ரியேட்டிவ் திங்கிங்கை வந்து டெவலப்மெண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டீச்சர் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வந்து சில ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கணும். இதனால் வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்து அந்த கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ அவங்களுக்குள்ளே வந்து அந்த நியூ ஐடியாஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ டெவலப்மெண்ட் ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட்டை பற்றின புரிதல் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதற்காக தான் வந்து இந்த ட்ரிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் டீச்சருக்குமே தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் இன்கேஸ் நம்ம ஒரு லாங்குவேஜ் டீச்சராக இருந்தால், அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு ஏதோ ஒரு லாங்குவேஜ் டீச்சராக இருக்கோன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம சில போயம்ஸ் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கிறப்போ அந்த போயம் பற்றின டாபிக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போர்டில் எழுதிட்டு அதற்கான எஸ்ஸே வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வர சொல்லணும். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த ஸ்டூடெண்ட் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா புக்கை திறந்து பார்ப்பாங்க, அந்த போயமை படித்து பார்ப்பாங்க அண்ட் தென் அந்த போயம்க்கான டாபிக் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவான ஐடியாஸ் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஒன் இஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ்.
மேக்ஸ் டீச்சர் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு சின்ன சின்ன பசில்ஸ் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொன்னாலே அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா க்ரியேட்டிவாக வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு மெத்தட் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுமே வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை விட இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு மோஸ்ட்லி இந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கை வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம். இதே வந்து நம்ம ஒரு சயின்ஸ் கிளாஸ் டீச்சராக இருந்தோம்னா, அதாவது நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் இல்லைனா வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஏதோ ஒரு டீச்சராக இருக்கோன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி லேபுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போகிறப்போ சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து அவங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி லேர்ன் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேயில் வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண சொல்லக்கூடாது. சின்ன சின்ன வேஸ்ட் மெட்டீரியல் கொடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை சிம்பிளாக லேர்ன் பண்ண வைக்கணும். பிகாஸ் லேப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்கியான வே தான். ஸோ அதற்காக தான் வந்து இந்த லைன் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சருமே வந்து டிஃப்ரெண்ட் வேயில் அவங்களோட கிளாஸை வந்து கொண்டு போனால் அந்த கண்டென்ட் ஏரியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் ஸ்டூடெண்ட்டுக்கு. அட் த சேம் டைம் அந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேயில் வந்து யோசிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு வே. அனதர் வே இஸ் தட் குரூப் ஒர்க். ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அந்த இடத்துல வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணவுமே வந்து ஸ்டூடெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லைக் ஒரு டாபிக் வந்து நார்மலாக எடுத்துகிட்டு அதை வந்து டிபேட் மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்கள டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனக்குள்ளே இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து என்ன யோசிக்கிறாங்களோ அது வந்து இந்த குரூப் டிஸ்கஷன் மூலமாக வந்து ஷேர் பண்ணுறப்போ அனதர் ஸ்டூடெண்ட்டுக்கு அது வந்து ஒரு நியூ ஐடியாவாக வந்து கிடைக்குது. ஸோ அந்த நியூ ஐடியா கூட அவங்க யோசித்து வச்ச ஐடியாவுமே வந்து மிங்கிள் பண்ணி அவங்க ஒரு வகையான ஒரு நியூ ஐடியாவை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி தனக்குள்ளே இருக்கிற அந்த ஐடியாஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுனாலையுமே வந்து இந்த க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளால் ஈஸியாகவே வந்து ஸ்டூடெண்ட் மத்தியில் டெவலப்மெண்ட் பண்ணிட முடியும். தேர்ட் ஒன் இஸ் தட் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். அதாவது ஒரு கொஸ்டினை வந்து நார்மலாக வந்து கேட்டுடணும். கேட்டதுக்கப்புறமா அதை வந்து டிஃப்ரெண்ட் வேயில் வந்து ஆன்சர் பண்ண வைக்கணும். இது எதுக்காக வந்து இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின் நம்ம வந்து பண்ணுறோன்னா டைவர்ஜென்ட் திங்கிங் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பன் எண்டட் கொஸ்டின் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு கொஸ்டின் வந்து காமனாக வந்து நம்ம கேட்குறோம். ஸோ அப்படி கேட்குறதுனால அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆன்சர் வந்து நம்மளால் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா மீன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறது எப்படி இருக்குது, அதே வந்து அந்த ஹிமாலயா இன்கேஸ் வந்து இந்த கண்ட்ரியில் இல்லைன்னா என்னென்ன விளைவுகள்லாம் நடக்கும், எப்படி வந்து இந்த கண்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறது வந்து எப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா பற்றி தான் வந்து நம்ம கேட்குறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஓப்பன் எண்டடாக கேட்குறோம். அதற்கான ஆன்சர் வந்து எப்படி வேணாலுமே வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பர்டிகுலராக இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு டாபிக் பற்றி வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாபிக் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை தாண்டி அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து வச்சு நம்ம வந்து கிளாஸ் எடுத்தோன்னா நார்மலாக வந்து க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் பற்றி வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் பற்றி நம்ம கிளாஸ் எடுக்கிறத தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நார்மலாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். இஃப் ஐ பிகம் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக ஆனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களோட டியூட்டிஸ் என்ன இருக்கும், அண்ட் தென் உங்களோட வேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வேயில் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆன்சர் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் வேவாக வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்ணுறப்போ அந்த கண்டென்ட் பற்றியும் அவங்களுக்கு புரியும். அட் த சேம் டைம் க்ரியேட்டிவான ஐடியாஸுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கு பதிலாக அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம வந்து கிளாஸ் எடுத்தோம்னா இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கிளாஸ் போகும் அப்படின்னு தான் வந்து இதுக்கான மீனிங்காக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா providing a subject topic and asking students to talk on it at a short notice or conducting a quiz program. அதாவது ஒரு சப்ஜெக்ட் டாபிக் பற்றி நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம அந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இமேஜினேஷன் எபிலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது.
இதற்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து B.Ed ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ எங்களோட சைக்காலஜி சார் என்ன பண்ணார்னா நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர் இதை பற்றி வந்து கிளாஸ் எடுக்க போகிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணார்னா அதை பற்றி எதையுமே வந்து அவர் சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து அவர் வச்ச ஒரே ஒரு கொஷின், உங்களோட டேலண்ட்ஸ் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துச்சா இல்லைனா வந்து இந்த சொசைட்டி கிட்டேருந்து வந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினை வச்சு அந்த டிபேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நாங்கள் வந்து 2 பாகமாக பிரிஞ்சுட்டு என்ன பண்ணோம்னா அந்த டாபிக் பற்றி நார்மலாக வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு ஆன்சர் வந்து அவங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் தான் வந்து அவர் சொல்கிறாரு, ஈவன் வந்து டில் நவ் நமக்கு வந்து இந்த நேச்சர் அண்ட் நர்ச்சர் டிபேட்டுக்கு ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கல, ரெண்டுமே வந்து வெர்சஸ் கான்செப்டில் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக ஒரு ஆன்சர் வச்சு முடிக்கிறாரு. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா அந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம வந்து ஓவராக வந்து இமேஜின் பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்து அதற்கான டிபேட்டும் நம்ம பண்ணுறோம். அட் த சேம் டைம் நம்ம பேசுகிற திறன் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் ஈவன் டீச்சர் அண்ட் தென் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து ஃப்ளூயண்ட்டாக அந்த டாபிக் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் இருக்கிற சில லாஜிக் எல்லாமே வந்து ஆர்டர் வைஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து இந்த நேச்சர் அண்ட் நர்ச்சர் இதை பற்றி வந்து யார் கேட்டாலுமே நம்மளால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து எங்கள் சார் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டாபிக் பற்றி நார்மலாக வந்து கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டாலே அந்த இடத்துல வந்து அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் நம்ம கூட இருக்கிற அந்த ஃபியர்னஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம பேசுகிறப்போ வந்து யாராவது எதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த ஃபியர்னஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு வில் பவர் வந்து கொடுத்து நம்ம வந்து அந்த கிளாஸை வந்து மூவ் பண்ணுறோம். அனதர் வே இஸ் தட் நம்ம வந்து குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி கூட அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டூடெண்ட் வந்து க்ரியேட்டிவாக வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து 4th ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்காங்க. 5th ஒன் இஸ் தட் குரூப் ஒர்க் கொடுத்து நம்ம வந்து அந்த டாப்பிக்கை வந்து அனலைஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலியமாகவும் இந்த க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். லைக் குரூப் டிஸ்கஷன், குரூப் ப்ராஜெக்ட், டிபேட் இந்த மாதிரி கொடுத்து வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே நார்மலாக வந்து ஐடியாஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன டெஸ்ட் வந்து கொடுத்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கணும். அதாவது அந்த டாபிக் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் தாண்டி அப்ளிகேஷன், அனலைஸ் இது எல்லாமே வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த டெஸ்ட் எல்லாமே இருக்கணும். ஸோ அப்படி வைக்கிறது மூலமாக அந்த ரீகால் எபிலிட்டி எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி ரீகால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அண்ட் எக்ஸ்பெஷலி மெமரி பவருமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறதுனாலையும் இந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கை நம்மளால் வந்து அசஸ்மெண்ட் மூலிமா டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் பார்ட்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஃபோர் தட் சொன்ன அந்த அப்ரோச்சஸ் அண்ட் தென் டெக்னிக்ஸ் எல்லாமே ஆஸ் அ டீச்சராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்டேயும் அந்த க்ரியேட்டிவான திங்கிங்கை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இதுக்கான கன்க்ளூஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.